ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஹெல்த்தி ஹேர் இருக்குது, நான் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் நான் டைட்டாக ஜடை போட்டே இருந்தேன்னா முடி மேலே ஏறிடுச்சு, இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ வெரி குட் பாயிண்ட். இது வந்து நம்ம ஊரில் ரொம்ப காமனாக பண்ணுறது. குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே டைட்டாக வந்து பின்னுவாங்க, இன்க்ளூடிங் எனக்குமே சின்ன வயசில் அதை பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அந்த டைட்டாக பின்னும்போது யூ வில் எண்ட் அப் வித் வாட் வி கால் ட்ராக்ஷன் அலோபீஷியா. ஸோ பேசிக்லி புல்லிங் எஃபெக்ட். ஸோ நல்லா டைட்டாக பின்னி விடும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துலலாம் முடி பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரேக் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது திருப்பி கான்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ண அங்கே இருக்கிற ஹேர் ஃபாலிக்கிலே வந்து ஸ்கார் ஆயிடும். ஸோ ஹேர் ஃபாலிக்கல் ஸ்கார் ஆயிடுச்சுன்னா அங்கே திருப்பி முடி வளர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக தெரியும். இட்ஸ் பிகாஸ் அந்த ட்ராக்ஷன்னால, ரைட்? ஸோ எப்போவுமே அவாய்ட் டைட் ஹேர் ஸ்டைல்ஸ், டைட் போனி டெயில்ஸ். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கோ இல்லையோ, ஹேர் ஃபால் இருக்குன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நோ. பட் ஹேர் ஃபால் இல்லாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு லூஸாக பிரைட் பண்ணிக்கிறது, லூஸாக போனி டெயில் போடுறது, இல்லை யூ கேன் யூஸ் பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ். தே ஆர் ஆக்சுவலி குட் வென் யூ ஹேவ் ஹேர் ஃபால் அஸ் வெல். ஏன்னா முடி அவ்வளோவா வந்து அதில் மாட்டாது. இந்த டைட்டாக போடும்போது தான் வந்து நம்மளுக்கு இழுக்கும் போது அப்படியே சேர்த்து முடியுமே வரும்.